சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இங்க போஸோட கன்னத்துல தமிழ் வந்துட்டு சும்மா சப்பு சப்புன்னு 4 அறை விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இங்க எப்படியாவது ராஜாங்கத்தோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள அங்கிட்டும் இங்கிட்டும் போஸ் நடமாடிக்கிட்டு இருக்காரு. இத சன்னாசி பாத்துடுறாரு. டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும், அப்பா இது என்ன வீடா? ஹாஸ்பிட்டல்பா, பெரியப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு ஓடி வந்தா, நீங்க என்னடானா இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், இங்க பாருடா, நடிக்காத, இந்த நடிக்கிற வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும், இப்ப என்ன உங்களுக்கு? நான் பெரியப்பாவை தான் பார்க்க வந்தேன், பார்த்துட்டு உடனே போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், இங்க மட்டும்தான் நீ பெரியப்பாவை பார்க்க முடியும், இதே சாக்கா வச்சுட்டு வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாத, ஒன்னால தாண்டா அண்ணனுக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும், போஸுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னாலயா? என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பதட்டத்தோட கேட்கவும், ஆமா, நீ மட்டும் அந்த ஃபைலை திருடி தொலையாம இருந்திருந்தேனா இம்புட்டு பெரிய அக்கப்போர் வந்திருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும், சை, இவ்வளவுதானா, நம்ம என்னென்னமோ நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அப்பாடா அப்படிங்கவும், அங்கிட்டு பார்த்தா ஈஸ்வரி வேகமா ஓடி வராங்க. எப்படியாவது இவன் கண்ணுல இருந்து ராஜாங்கத்தை மறைச்சி வைக்கணும். என்ன பண்றதுன்னு ஐசியூ வார்டுக்குள்ள ஈஸ்வரி வேகமா ஓடி போய் தமிழ் கையில காலில் விழுந்து ராஜாங்கத்தை வேற வார்டுல மாத்தி வச்சிடுறாங்க. இங்க தமிழும் பார்த்தா நர்ஸ் கெட்டப்லயே ராஜாங்கம் பக்கத்திலேயே நின்னுகிட்டு இருக்கவும், இவ எப்படி நர்ஸ் கெட்டப்ல உள்ள வந்தா? இவளுக்கு வேற நம்ம உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இவ எல்லா உண்மையும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டா என்ன ஆகுறது? போஸ் காலாகாலத்துக்கும் இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போஸை நினைச்சு ஈஸ்வரி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க போஸை பார்த்தா வேகமா ஐசியூ வார்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு அங்க ராஜாங்கம் இருக்காரா இல்லையான்னு கூட பார்க்காம கண்மூடித்தனமா கத்திய வச்சு சதக்கு சதக்குன்னு குத்தவும், என்ன கத்தி குத்தி குத்தி வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வேகமா பார்க்கவும், அங்க பார்த்தா தலவாணியை போட்டு மறைச்சி வச்சு இருக்கு. அப்ப இங்க இருந்த ராஜாங்கம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கடந்து திரு திருன்னு முழிக்கவும், இது எல்லாத்தையும் பார்த்தது அம்மாவா தான் இருக்கும். அந்த ஆளை என் கையில இருந்து எப்படியாவது தப்பிக்க வைக்க பாக்குறியா? அந்த ஆளை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வேகமா ஐசியூ வார்டுக்குள்ள இருந்து வெளியே வரவும், ஐசியூ வார்டுக்குள்ள பார்த்தா டாக்டர் போறாங்க. டாக்டர் போய் பார்க்கும்போது அங்க பார்த்தா ராஜாங்கம் இல்ல. ராஜாங்கம் அங்க இல்லைன்னதுமே டாக்டருக்கு எல்லாம் பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு. இங்க இருந்த அமைச்சரை எங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், அப்பதான் நர்ஸ் எல்லாம் வேகமா ஓடி வராங்க. சார் தெரியலையே சார் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் எல்லாம் சொல்லவும், தெரியலையா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க இருந்த அமைச்சரை எங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் கத்துற சத்தத்தை கேட்டுட்டு ஈஸ்வரி வேகமா ஓடி வராங்க. சார் சார் சார், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். இங்க இருந்தார்ல அமைச்சர் ராஜாங்கம், அவர் பக்கத்து வார்டுல தான் இருக்காரு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், என்ன பேசுறீங்க? அமைச்சர் எங்க தானே வச்சிருந்தோம், நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாரை கேட்டு நீங்க மாத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா பயங்கரமா கத்தவும், சார் நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க சார். அமைச்சருடைய உசுருக்கு பெரிய ஆபத்து இருக்குன்னு எங்களுக்கு தகவல் வந்துச்சு சார். அதனாலதான் அமைச்சரை காப்பாத்துறதுக்காண்டி பக்கத்து வார்டுக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க? வெளியில அவ்வளவு போலீஸ் போர்ஸ் இருக்கு, அதெல்லாம் தாண்டி அமைச்சரோட உயிருக்கு ஆபத்து இருக்கா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், சார் நான் சொல்றது உண்மைதான் சார், வேணா நீங்க இங்க ஐசியூ வார்டுல இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா அவங்க வாயாலேயே வளரவும், ஐயோ போச்சு, போஸ் பத்தின உண்மை தெரிஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க ஈஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு டாக்டரும் சொல்றாங்க, நர்ஸ் முதல்ல ஐசியூ வார்டுல இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்லவும், இங்க நர்ஸ் வேகமா ஓடி போய் சிசிடிவி கேமராவை பாக்குறாங்க. அதுல பார்த்தா போஸ் வந்துட்டு கத்திய வச்சு குத்துறது இருக்கு. ஆமா சார், இங்க எவனோ ஒருத்தன் வந்து கத்திய வச்சு குத்திக்கிட்டு இருக்கான் சார் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்லவும்,
என்ன நடக்குது இங்க? வெளியில அவ்வளவு போலீஸ் இருக்கு, அதையும் தாண்டி அமைச்சருடைய உயிருக்கு இப்படி ஒரு ஆபத்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு. சரி, நல்லதா போச்சு, நல்ல வேலைக்கு அமைச்சரை நீங்க வேற வார்டுல மாத்தி வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்லவும் இங்க ஈஸ்வரிக்கு பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, நம்மளே போஸை இப்படி காட்டி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க.